31 டிசம்பர் 2025 கிறிஸ்து பிறப்புக்கான வார நாட்களுடைய வெள்ளி. முதலாம் சில்வஸ்டர் திருத்தந்தை நினைவு நாளில் நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 1 இறை வசனங்கள் 1-18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு எனும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவருக்கு அகன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவர்களுக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரக்கத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்ட மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, 2025 ஆண்டின் கடைசி நாளில் நாம் இருக்கின்ற இந்த வருடம் முழுவதும் இறை நம்மை காத்தமைக்காக அவருக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசக யோவான் நற்செய்தியாளர் அழகாக இயேசுனுடைய பிறப்பை காலங்களுக்கு முன்னால் இருந்து தொடக்கத்திலிருந்து தொடங்குகின்றார். மற்ற நற்செய்தியாளர்கள் பெத்லகேம் தொழுவத்திலிருந்து தொடங்குகிறார்கள். வார்த்தை மனிதராகி என்னும் ஒரு மறை செய்தியை இந்த நற்செய்தி நமக்கு விளக்குகிறது. இந்த நற்செய்தி பகுதியில் பார்க்கின்ற பொழுது இதில் இருளை வெல்லுகின்ற ஒளியை பற்றி பேசுகிறார். அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதனை வெற்றி கொள்ளவில்லை. இந்த 2025 ஆண்டில் நாம் சந்தித்த சவால்களை பார்க்கின்ற பொழுது தோல்விகள் மற்றும் நோய்கள் போன்ற இருள்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த இருளானது நம்மை முழுமையாக அழித்து விடாமல் இறைவன் கிறிஸ்து எனும் ஒளியின் மூலமாக நம்மை காப்பாற்றி இருக்கிறார். அந்த ஒளி ஒருபொழுதும் அணையாது. இதே பகுதியில் அருளுக்கு மேல் அருளானது நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக அளிக்கின்ற கொடை. கடவுளுடைய நிறைவிலிருந்து அவருடைய அருளிலிருந்து நாம் அனைவரும் அருளுக்கு மேல் அருள் பெற்றுள்ளோம். கடற்கரை அலைகளைப் போல ஒரு அருள் முடிவதற்குள் அடுத்த அருளானது நம்மை வந்து சேர்கிறது. ஆக இந்த ஒரு வருடத்தில் கடவுள் நமக்கு தந்த எண்ணற்ற நன்மைகளை நினைத்து நமக்கு அளித்த அனைத்து அருளுக்காக நன்றி கூற இந்த நற்செய்தி வாசகம் நம்மை அழைக்கிறது. இதே நற்செய்தியில் வாக்கானது மனிதராய் நம்மிடை குடிக்கொண்டதையும், கடவுள் எங்கே வானத்திலும் தூரத்தில் இருப்பவர் அல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய கஷ்டங்களில் வீடுகளில் கூடாரம் அடித்து நம்மோடு வாழ்கின்ற கடவுளாக வார்த்தை மனு உருவாகி நம்முடைய குடிக்கொள்கின்ற ஒரு அழகிய பாக்கியத்தை இறைவன் தன்னுடைய பிறப்பின் மூலம் ஏற்படுத்தியிருக்கின்றாக. இன்று 2025 ஆண்டு கடைசி இரவு ஒரு முடிவும் ஒரு தொடக்கமும் இணையும் வேலை. ஆக இதைதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 2025-26 இடையே இருக்கின்ற பாலம்தான் இன்றைய டிசம்பர் மாதம் 31 ஆக 2025 முடித்துவிட்டு 2026 நுழைகின்ற பொழுது
நம்முடைய பழைய தோல்விகளை மறந்து கிறிஸ்துவோடு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். அவரே நமக்கு தொடக்கமும் முடிவுமாக இருக்கின்றார். ஆக இறைவனை நாம் வழிபடுகின்ற போது அவருக்கு சான்று பகர்கின்ற வாழ்க்கை, யோவானை போன்று ஒளியை பற்றி சான்று பகர்கின்ற நபர்களாக நாம் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்கின்ற பொழுது இறைவனுடைய பிள்ளைகள் என்ற உரிமையை நாம் பெறும். நாம் கடவுளுடைய பிள்ளை, கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆக அந்த உரிமையை இறைவன் அளித்திருக்கின்றார். இதை தான் நாம் பெற்ற மிக பெரிய பரிசாக இந்த 2025 முடிவு நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே பிள்ளைகளுக்குரிய பாசத்துடன் இந்த 2026 நாம் சந்திக்க வேண்டும். நாம் ஒரு பொழுதும் அனாதைகள் அல்ல, கடவுளுடைய பிள்ளைகள். இந்த உணர்வு நம்மை தருகின்ற தைரியம், அந்த தைரியத்தோடு புதிய ஆண்டை நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஆகவே இன்று இந்த நாள் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம். அவருடைய வார்த்தை தான் இன்று மனு உறவு எடுத்திருக்கிறது. ஆக இயேசுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கின்ற பொழுது வெற்றி நமக்கு கிடைக்கிறது. வருடம் வருடமுடைய வாழ்க்கையானது கடவுளுடைய வார்த்தை நினைத்து நிற்க வேண்டும். ஆனால் பல வேளைகளில் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் தான் போக்கின்ற வாழ்க்கையில் நாம் வாழ்கின்றோம். நம்முடைய குரலுக்கு மட்டுமே செவி சாய்த்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது, அதன்படி நடக்கின்ற பொழுது அவருடைய ஒளியானது நம்மில் பிரகாசமாக எரியும். அந்த ஒளி ஒருபொழுதும் அணையாது என்ற நம்பிக்கையில் இந்த புதிய வருடத்தை ஒளியுடன் தொடங்குவோம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக தந்தையே, எங்கள் அனைவரையும் இந்த அருமையான நாளில் ஒன்று சேர்த்தமைக்காக மக்கள் நன்றி கூறுகிறோம். காலங்களையும் நேரங்களையும் கையில் வைத்திருப்பவரே, இந்த 2025 ஆண்டின் இறுதி நாளில் ஒரு பாதத்தில் தலை வணங்கி நிற்கின்றோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்து என்று வார்த்தை கூறுவது போல, இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இருந்தே இந்த கடைசி நிமிடம் வரை எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் பேரன்பிற்காக, பேர் இரக்கத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம், போற்றுகின்றோம், வழிபடுகின்றோம். ஆண்டவரே, கடந்த ஓராண்டு காலமாக நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து நன்மைகளுக்காகவும் இதையும் கனிந்த நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். இந்த உலகில் நிலவும் அச்சுறுத்தல்கள், விபத்துகள் மற்றும் தீமைகளுக்கு மத்தியில் எங்கள் அனைவரையும் உடைய சிறகில் நிழலில் பாதுகாத்து எங்கள் போக்கில் வரத்திலும் துணையாக இருந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்வினுடைய ஆதாரத்தை எங்களுக்கு அளித்தமைக்காக, அன்றாட உணவை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொரு நாளங்களை பட்டினியாய் விடாமல் எங்களுடைய பசியை தீர்த்து உணவும் உடையும் தந்து பராமரித்து மேலான கருணைக்காக நன்றி கூறுகின்றோம். பலவிதமான கிருபையினால் அருள்நிலைகளை நிரப்பியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு கிடைத்த வேலை வாய்ப்புகளுக்காக, எங்களுடைய தொழிலில் நீர் தந்த உயர்விற்காக, கடினமான நேரங்களில் பொருளாதார தேவைகளை நீர் நிறைவு செய்ததற்காக உம்மை போற்றுகின்றோம், ஆராதிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். என் அனைவருக்கும் சுகத்தையும் பலனையும் அளித்தீரே. உடலில் ஏற்பட்ட பலவீனங்கள் மற்றும் நோய்களில் நீ தந்த சுகத்திற்காகவும், மனசோர்வின் பொழுது நீர் தந்த ஆறுதலுக்காக, நீ அருளிய பல்வேறு நல வாழ்விற்காக, புதிய வாழ்விற்காக, புதிய இல்லறத்திற்காக, புதிய பணிக்காக, புதிய நண்பர்களுக்காக, புதிய இடங்களுக்காக அனைத்திற்கும் நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய உறவுகள் மற்றும் எங்கள் குடும்பங்கள், எங்களை நேசிக்கவும் தாங்கவும் நீ தந்துள்ள எங்களுடைய அன்பு குடும்பத்திற்காக நன்றி கூறுகின்றோம். உற்றார் உறவினர்களுக்காக நன்றி கூறுகின்றோம். எங்களை தட்டி கொடுத்து வழி நடத்துகின்ற நல்ல நண்பர்களுக்காக, இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு கிடைத்த ஆதரவிற்காக உம்மை புகழ்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலக இருள் எங்களை சூழ்ந்த பொழுது ஒளி இருள் ஒளிகிறது என்ற வாக்கின்படி எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினீரே. உம்மை பற்றி கொள்கின்ற வரத்தை எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த ஆண்டில் நாங்கள் பெற்ற புதிய அனுபவங்கள், கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் எங்களை செதுக்கிய சவால்கள், நாங்கள் சந்தித்த புதிய நண்பர்கள், புதிய உறவுகள் அனைத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவை ஒவ்வொன்றையும்
எங்களை உமக்கு நெருக்கமாக கொண்டு வந்ததை உணர்ந்து உம்மை நம்பியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, வார்த்தை மனிதராகி நம்மிடையே குடிக்கொண்டதை இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு போராட்டத்திலும் எங்களுடனே இருந்தீரே. உமது நிறையிலிருந்து நாங்கள் அருளுக்கு மேல் அருளை பெற்றிருந்தோமே, அதற்காக அதை நினைத்து மகிழ்கின்றோம். அதற்கு நன்றி கூறுகின்றோம். அதே வேளையில் ஆண்டவரே, இந்த வருடத்தில் நாங்கள் செய்த ஒவ்வொரு தவறுகளை நினைக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் உமக்கு முதலிடம் கொடுக்க தவறிய நேரங்களுக்காக மக்கள் உம்மை பார்த்து மன்னிப்பு கேட்கின்றோம். நோன்பு, ஜெபம் மற்றும் நற்கருணை வாழ்வை அலட்சியப்படுத்ததற்காக, உடைய வார்த்தையின்படி வாழாமல் உலகப் போக்கிற்கு அடிமையானதற்காக எங்களை மன்னித்தருளும். நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களை உத மகிமைக்காக பயன்படுத்தாமல் சுயநலத்துடன் வாழ்ந்த நேரத்திற்காக மன வருந்துகின்றோம். மன்னித்தருளும் ஆண்டவரே. பிறருக்கு எதிராக நாங்கள் செய்த தவறுகளை நினைத்து மன்னிப்பு கேட்கின்றோம். எங்களை மன்னித்தருளும். எங்கள் சொல்லாலும் செயலாலும் சிந்தனைகளாலும் மற்றவருடைய உள்ளங்களை காயப்படுத்திய நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகின்றோம். பிறர் மீது நாங்கள் கொண்ட பொறாமை, கோபம், கசப்புண மற்றும் தீய எண்ணங்களுக்காக வருந்துகின்றோம். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய தவறியதற்காக, பிறரை தீர்ப்பிட்டதற்காக, மன்னிக்க மனமினாம் இருந்த கடின உள்ளத்திற்காக உம்மை மன்னிப்பு கேட்கின்றோம். எங்கள் குடும்பத்தின் நண்பர்கள் மற்றும் உடன் பணியாற்றவர்களிடம் காட்டிய அளவற்ற அநீதியான நடத்தைக்காக உம்முடைய சிலுவையில் அடியில் இருந்து மன்னிப்பு கேட்கின்றோம். கருணை மனம் திருந்தி வருந்திருக்கின்ற பிள்ளையை நீ ஒருபொழுதும் கைவிடுவதில்லை என்று நினைத்து இந்த 2025ஆம் ஆண்டின் கசப்பாடு நினைவுகளையும் குற்ற உணர்ச்சிகளையும் உம்முடைய இரக்கத்தின் கடலில் கறந்துவிட வேண்டுகின்றோம். எங்களுடைய பழைய பாவங்கள் தலைகளிலிருந்து எங்களை விடுவித்து தூய்மையான இதயத்தோடு புதிய ஆண்டிற்குள் நுழைய எங்களுக்கு அருள் புரியும். இனி வரும் நாட்களில் உம்மை இன்னும் அதிகமாக அன்பு செய்யவும், பிறை அன்பு செய்ததைப் போல எங்களை அன்பு செய்யவும், மற்றவர்களையும் அன்பு செய்யவும் தேவையான ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தந்தரும். உம்மை போல் வாழ, உம்மை போன்று பிறரை நேசிக்க எங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.